விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு உங்களுக்கு இந்த ராசிக்குரிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, நவகிரகங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வலிமையானவர். அவர் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலகட்டங்கள் பயணிப்பார். மகரம் கும்பம் ஆகிய 2 ராசிகளும் அவருடைய வீடுகளாகும். துலா ராசியில் உச்சமடைவார், மேச ராசியில் நீசமடைவார். ரிஷபம் மிதுனம் கன்னி நட்பு வீடுகளாகவும், விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சம ராசிகளாகவும், கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள் பகை ராசிகளாகவும் சனீஸ்வர பகவானுக்கு இருக்கின்றது. பொதுவாக 12 ராசிகளிலே கிட்டத்தட்ட 8 ராசிகள் அவருடைய கண்ட்ரோல்ல எப்பயுமே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜென்மச்சனி, அர்த்தாசம சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, குடும்பச்சனி, விரயச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ராசிகளையும் அவருடைய பார்வையின் மூலமாக அவருக்கு 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை, 7ஆம் இடங்கிறது கண்டச்சனியா வந்தனால 3, 10 ஆகிய பார்வைகள் மூலமாக 8 ராசிகளை அவர் எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சே இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். சிவனிடம் ஈஸ்வரம் பட்டம் பெற்று சனீஸ்வர பகவானாக மாறினார். ஸ்ரீ விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தவிர மற்ற அனைவரையும் தேவர்கள், யட்சர்கள், கிங்கணர்கள், ராட்சசர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய எல்லாரையுமே அவரவருக்குரிய காலகட்டங்கள்ல பீடித்து பிறகு நல்ல சுப பலன்களையும் அவர் தந்தருளினார். அப்பேற்பட்ட சனி பகவான் தேனி மாவட்டம் குச்சனூர்ல சுயம்பு சனீஸ்வரராகவும், மகா சக்தியாக திருநள்ளாறுல காட்சி தருகின்றார். அவருடைய இந்த சனி பயிற்சியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறுகின்றேன். துடிப்பான பேச்சும், எவரையும் எளிதில் கணிக்கும் ஆற்றலும், வாயு வேகத்தில் செயல்படக்கூடிய திறனும், இரட்டை மனமும் குணமும் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் ஜீவன சனியாக வந்திருக்கிறார். இதுவரை பாக்கியஸ்தானத்தில் இருந்தார், இப்ப ஜீவன சனியாக வந்திருக்கின்றார். அதனால முதல் கிடைக்கக்கூடிய பொது புலன்கள்ல தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். இதுதான் முதல் விஷயம். அப்ப தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா புது தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் பயன்படுத்திக்கலுங்க. இப்ப அவருடைய பார்வைக்கான பலன்களை பொறுத்தளவுக்கு அவர் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை தான் முதல் பார்க்கிறார்.
அதனால என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தொழில் ரீதியாக புது புது முயற்சிகளை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதனை தாராளமா செய்யலாம். அதே மாதிரி எந்த தேவையற்ற இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதை முதல்ல சரி பண்ணிக்கங்க. இது 3ஆம் பார்வைக்கான பலன். அடுத்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தாய் வழி உறவுகளாலும் உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், உடல் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு சனீஸ்வர பகவான் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு மிதுனராசி அன்பர்களே உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு புது முயற்சிகள் ஏதாவது இருந்தா அதை செய்யுங்க. இதுவரை சுணக்கத்தில் இருந்த தொழில் வியாபாரங்கள் இப்ப இந்த தனிப்பயிற்சியில இருந்து நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. மனம் குதூகலிக்கும், மங்கள யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சுப மங்களத்தை எதிர்பார்த்து காக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மனம் விரும்பிய மன வாழ்க்கைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபமும், குழந்தைகளுக்கு அதிகமான லாபமும் கிடைக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் உங்களுக்கு நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கிற யோகங்கள் உண்டு. அது போக பாத்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல், பண பொருளாதாரம், இதெல்லாம் ஃப்ளோட்டிங் மணி மாதிரி இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் உங்களுக்கு வந்து போகும். இப்ப கடன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த ஒரு பிசினஸுக்காக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா தொழில் நிறைய தரப்போறார். அடுத்தவருடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார். இதனால என்ன செய்யணும்னா, உங்களுடைய பார்ட்னர்கள், அதாவது மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருக்கிற பார்ட்னர்களாக இருந்தாலும் சரி, இவர்களிடம் சற்று நிதானமான போக்கை கடைபிடிங்க. அவங்களால உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அதே நேரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இந்த ஏமாற்றும் நிகழ்ச்சி, ஏமாறும் நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் இந்த மேற்கூறிய அந்த நபர்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணும் கருத்தமா மட்டும் பாத்துங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்பதான் உங்களுக்கு கேள்வி வரும், கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப கணவன் மனைவி உறவை பொறுத்தளவுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். நிச்சயமாக பிரிந்தவர்கள் கூடினா பேரின்பம் கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல, அதை விட இணைஞ்சிருக்கவங்களாலேயும் இன்னும் அதிகமான இன்பங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் சில அந்நிய நபர்களின் குறுக்கீடுகளாலோ அல்லது தேவையற்ற உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகளாலோ, ஏன்னா 4ஆம் இடங்கிறது மனசு, அது சனீஸ்வரன் பார்க்கிறார் இல்லையா, அதனால தேவையற்ற சந்தேகங்கள், தேவையற்ற குழப்பங்கள், இதனால கணவன் மனைவி சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படுமே தவிர மற்றபடி பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒரு விஷயம். அடுத்து மாணவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் மாணவர்களுக்கு கல்வி சூப்பரா இருக்கும். அதுலயும் தொழில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு பெரிய லெவல்ல போகலாம். அது இந்த சிஏ படிக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி கணிதத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அருமையான வாய்ப்பு ரெடியா காத்திருக்கிறது. படிச்ச உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த துறை சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால மாணவர்களை பொறுத்தளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. கலைத்துறை, விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் யோகங்கள் உண்டு. அதுலயும் குறிப்பா இந்த மிதுனராசியில விளையாட்டுத்துறை குறிப்பா விளையாடுச்சுன்னா இப்பெல்லாம் ஃபேமஸ் கிரிக்கெட்டு, ஃபுட்பால், அத்லெட்டிக்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க கவனம் அதிகமாக செலுத்தினீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள்ல அந்த துறை சார்ந்ததுல ஒரு சைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தயவுசெய்து அதையும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒண்ணு. அடுத்து முக்கியமான விஷயம் உடல் சார்ந்த விஷயம். இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எப்பயுமே மிதுனராசிக்காரங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அடிக்கடி மனசு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்ப டென்ஷனை தயவுசெய்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்து தேவையற்ற விஷயங்களில் நீங்க தலையிடவே விடாதீங்க. ஏன்னா சில நேரங்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க உங்க இதுல ஏத்துக்கிறதுனால அவங்க தப்பிச்சுக்கிறவாங்களே தவிர நீங்க அதுல போய் மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதனால தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களுக்குரிய விஷயங்களில் மட்டும் நீங்க செயல்பட்டீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களும் மனம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஒரே ஒரு விஷயம், வயிறு சார்ந்த பிரச்சனைகளும்
சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது சில நேரங்களில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் ரத்தம் சிந்தி நிகழ்ச்சி அந்த அளவுக்கு போகக்கூட வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் உங்களுடைய அந்த பக்குவமான அணுகுமுறை இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். ஒரு விஷயம். அடுத்து முக்கியமா பெண்களுக்கு தான் இந்த யோகம் வந்து ரொம்ப பெரிய பலமா வந்து உட்கார்ந்துருக்கு. ஏன்னா 10ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை நான் பார்க்கறேன்னு சொன்னீங்களா, தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல பெரிய பலம் கிடைக்கும். தொழில், வியாபாரம், முன்னேற்றம் இதையெல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். அடுத்து வந்து யோகம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனம் விரும்பிய மன வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்க வந்து யார விரும்புறதோ அல்லது ஏதாவது சில விஷயங்களை குறிக்கோளா வச்சிருப்பீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க, அல்லது வந்து பெரிய பெரிய முதலீடுகள் செலுத்தல் முடிவு பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த கலைத்துறை சார்ந்த உள்ளுக்கும், முதல் சமய விளையாட்டுத்துறை சார்ந்த உள்ளுக்கும், அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அப்புறம் அலைச்சலான வேலைகள் செய்யறவங்களுக்கு பூராமே இந்த காலகட்டம் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கும் சரி, அல்லது ஆடை ஆபரணங்கள் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் தெரியும், அழகு கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் தெரியும், கலைத்துறையிலே பொறுத்தளவுக்கு சின்ன திரைன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த இப்பெல்லாம் யூடியூப் செய்தி இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, அவங்க மிதுனராசியே கம்யூனிகேஷன் தான். அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் தான் சொல்ல முடியும். இதை தயவுசெய்து பயன்படுத்துறீங்கன்னா 2.5 ஆண்டு காலகட்டமும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானால் லாபம் 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 நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. மிதுனராசி என்பதில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப திருச்செங்கோடு, அங்கே அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். ஏன்னா மிதுனராசினாலே ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு, ஆண் பெண் கலவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வர வழிபாடு பண்ணுங்க, முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கைகூர்த்து சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசிக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தி கொடுக்காது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. அதே நேரத்துல தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புது முயற்சிகள் ஏதாவது செய்யணும் முடிவு பண்ணீங்கன்னா அதை தயவுசெய்து செய்யுங்க. தொழில் ரீதியாக செய்யக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி கல்வித்துறை சார்ந்தவங்களுக்கும் கல்வியில வந்து நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு. கல்வியிலையும் குறிப்பா சொல்லப்படணும்னா வந்து தொழில் சார்ந்த கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன பாதிப்புகள் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள்ல ஏற்படுது கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்தை வந்து ஒரு பார்க்கறதுனால உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்புகளை மட்டும் முதல் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து வந்து சொன்ன மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். மற்றபடி வந்து எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரு. எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் சாதகமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன, மிதுனராசிக்கு சனி பகவான் 8, 9ங்கிற ஆதிபத்தியம் பெற்றனால 8ஆம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கப்ப பாதிப்புகள் பெரிய அளவுக்கு ஏற்படாது, அது குறைஞ்சிடும். அதே மாதிரி பாக்கிய ஸ்தானாதிபதி வந்து 10ஆம் இடத்துல இருக்கப்ப தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லும். அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுறப்ப எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்னதான் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு லாபம், யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் இவையெல்லாம் வேலை பார்க்கறதுனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு லாபத்தை தான் தரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நல்ல லாபம் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு அருமையான பதிலை உங்களிடம் பெற்றிருக்கோம். மிதுன ராசியானது 10ல் வருகின்ற சனி என்று சொன்னீங்க. 10ல் வருகின்ற சனி பதவியை கொடுக்குமா அல்லது பறிக்குமா அப்படின்றதுதான் இப்ப நம்மளோட முக்கியமான கேள்வி. ஜோதிடத்துல சொல்லப்பட்ட முதல் விதி 10ல் ஒரு பாவியாவது அமர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துல சொல்லப்பட்ட விதி. அதுல ஜீவனகாரனாய சனி பகவானே வர்றப்ப தொழிலை அவர் கொடுத்துத்தான் தீர்வாரே தவிர இருக்கும் தொழிலை பறிக்க மாட்டார். இது வந்து முதல் நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்த நம்ம விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, புது முயற்சிகள் ஏதாவது செய்யறதா இருந்தால் அந்த முயற்சிக்கு இவர் வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி உத்வேகம் கொடுப்பாரே தவிர தொழிலை கெடுக்க மாட்டார். தொழில் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தாது. அது போக இந்த பதவி வந்து பறிக்க மாட்டாருன்னு சொல்றீங்க, இல்ல ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா, அதுல மாற்றமே இல்லை. அதான் சொன்னேன் உங்களுக்கு, அது மேற்கொண்டு என்னென்ன கொடுக்கணுமோ அவ்வளவு லாபத்தையும் கொடுப்பாரு அவர் தொழில் ரீதியாக. அப்போ ஆக மொத்தத்தில் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்குன்ற மாதிரி தான் சொல்றீங்க. நிச்சயமா தொழில் ரீதியாக வளர்ச்சி அதிகமா இருக்கும்.
மத்த எந்த பிரச்சனைகள் ஏதாவது வருமா? மற்ற பிரச்சனை அப்படிங்கிறப்ப முதல் வந்து அவர் 3ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால விரய செலவுகள் நிறைய வரும். அது விரயம்னு சொல்றப்ப எல்லாரும் வந்து பணத்தை மட்டுமே நினைக்கிறாங்க. அந்த பணம் மட்டுமே விரயம் கிடையாது. உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லாமே வந்து விரயம் தான், சரிங்களா? அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அடுத்து அவர் 10ஆம் பார்வையா பார்க்குற இடத்த பொறுத்தல பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனுசு ராசியை பார்க்குறாங்க. அந்த தனுசு ராசிங்கிறத பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு கணவன் மனைவி உறவுன்னு வரும். அப்ப கணவன் மனைவி உறவுல வந்து பிரத்தியாடைய அந்நிய நபர்கள் தலையீடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை வந்து இவன் இன்னார்தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பாதிப்பு ஏற்படாது. இல்லைன்னா சந்தேகம்னு ஒண்ணு வரும் பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, ஐயா சொன்னது பிரகாரம் சந்தேக பார்வை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க கண்டிப்பா செயல்படுத்தக்கூடாது. ஆகையினால நீங்க வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தோட கணவன் மனைவி இடையே வந்து எந்த சண்டை சச்சரவு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு நல்ல விஷயமா இருந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு அமோகமான பலன்களை தருன்ற மாதிரி ஐயா சொன்னாங்க. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றிங்க. அதாவது நீங்க இப்ப இந்த ஒரு இடத்துல சந்தேகம் சொல்றது அது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொன்னே தவிர சந்தேகப்பட்டு தீர்வாங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் வரவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்நிய நபர்களால் தொல்லை ஏற்படும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும்னா தேசிய எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் ஏற்படாது. இருவருக்குள் அண்டர்ஸ்டாண்டிங்க இன்னும் அதிகப்படுத்தினாலே உங்களுக்கு போதும். நன்றி நன்றிங்க நன்றிங்க.